நம்ம தமிழ்நாடு எப்பவுமே கல்வியில சிறந்து விளங்குற மாநிலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவே தமிழ்நாடு பார்த்து தான் பாடம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு கடந்த நூற்றாண்டுல இருந்தே கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த மாநிலமா தமிழ்நாடு விளங்கிட்டு வருது. கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததன் பலனை நம்ம வருடம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். முதல் தலைமுறை பட்டதாரிகள் உருவாக்கி பலரும் பல்வேறு இடங்களுக்கு போய் வேலை செஞ்சிருக்காங்க. பலருடைய வாழ்வாதாரம் முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ மாணவர்களுடைய வளர்ச்சி ஒரு பக்கம்னா, அந்த மாணவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கும் இடமான பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் ஆகியவற்றின் தரம் ரொம்ப முக்கியமானது. நம்ம மாணவர்களை படிக்கிறதுக்காக எவ்வளவு மும்முரமா வேலை செய்யறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் வந்து படிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நிலைமையில தான் ஒன்றிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தோட NIRF தரவரிசையில தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி நிலையங்கள் முன்னணி இடங்களை பிடிச்சிருக்கு. குறிப்பா நாடு முழுக்க ஓவரால் ரேங்கிங்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற IIT மெட்ராஸ் தொடர்ந்து 6வது முறையா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. மேலும் மாநிலங்களுக்கு கீழே இயங்கும் பல்கலைக்கழகங்கள் வரிசையில நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இதோட சேர்த்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு கல்வி நிலையங்கள் பல்வேறு வகைகள்ல தரவரிசை பட்டியலோட முன்னணி இடங்களை பிடிச்சிருக்குது. இந்த செய்தி நேற்று வெளியானதுல இருந்து எல்லாரும் இதை பெருமையா பதிவிட்டு வராங்க. சோ இதை பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழே தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு, அதாவது NIRF அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு தான் நாடு முழுக்க இருக்கிற கல்வி நிறுவனங்களோட கற்றல், கற்பித்தல், வளங்கள், ஆராய்ச்சி, தொழில்முறை நடைமுறைகள், பட்டப்படிப்பு முடிவுகள், உணர்வுகள் ஆகியவற்றின் அடிப்படையில ஒவ்வொரு காலேஜோட தரவரிசை பட்டியல ஒவ்வொரு வருஷமும் வெளியிட்டு வராங்க. இதுக்கு கீழே பல்வேறு வகைகள் வருது. அதாவது ஒட்டுமொத்தமான ஒரு தரவரிசை, பல்கலைக்கழகங்கள ஒரு பிரிவு, கல்லூரி, ஆராய்ச்சி நிறுவனம், இன்ஜினியரிங், மேலாண்மை, பார்மசி, மருத்துவம், பல் மருத்துவம், சட்டம், கட்டடம் அப்படின்னு பல்வேறு பிரிவுகள்ல சிறந்த நிறுவனங்களோட தரவரிசையை வெளியிடுறாங்க. கடந்த 2016 இருந்து இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு வருது. இந்த நிலைமையில தான் NIRF 2024 தரவரிசை பட்டியல ஒன்றிய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் நேற்று வெளியிட்டாங்க. அதன்படி ஒட்டுமொத்த தரவரிசையில இடம்பெற்றிருக்கிற 100 கல்வி நிறுவனங்கள்ல சென்னை IIT தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்குது. 2வது இடத்துல பெங்களூரோட இந்திய அறிவியல் நிறுவனமும், 3வது இடத்தை மும்பை IITயும் பிடிச்சிருக்கு. இந்த தரவரிசையில தமிழ்நாட்டில் இருக்கிற கோவை அம்ரிதா விஸ்வ வித்யாபீடம் 18வது இடத்துலயும், வேலூர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் 19வது இடத்துலயும், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் 20வது இடத்துலயும், SRM கல்வி மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் 21வது இடத்துலயும், சவிதா மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப அறிவியல் நிறுவனம் 22வது இடத்துல இருக்கிறாங்க. இதுல தான் முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த தரவரிசையில சென்னை IIT தான் தொடர்ந்து 6வது முறையா ஒட்டுமொத்த தரவரிசையில முதல் இடத்தை தக்க வச்சிருக்குது. அடுத்து பல்கலைக்கழக பட்டியலை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க இருக்கிற டாப் 100 பல்கலைக்கழக பட்டியலில் பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனம் முதல் இடத்தை பிடிச்சிருக்குது. அந்த வரிசையில தமிழ்நாட்டை சேர்ந்த அம்ரிதா விஸ்வ வித்யாபீடம் 7வது இடத்துலயும், VIT 10வது இடத்துலயும், சவிதா மருத்துவ மற்றும் தொழில்நுட்ப அறிவியல் நிறுவனம் 11வது இடத்துலயும், SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் 12வது இடத்துலயும், அண்ணா பல்கலைக்கழகம் 20வது இடத்துலயும் இருக்கிறாங்க. அடுத்ததான் ரொம்ப முக்கியமா மாநிலங்களில் இருக்கிற பொது பல்கலைக்கழகங்கள் பட்டியல்ல சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முதல் இடத்தை பிடிச்சிருக்குது. கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம் 8வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. அடுத்து கல்லூரிகளோட தரவரிசையில பார்க்கும்போது டெல்லி இந்து கல்லூரி முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. கோயம்புத்தூர் PSGR கிருஷ்ணம்மாள் பெண்கள் கல்லூரி 7வது இடத்தையும், கோயம்புத்தூர் PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 11வது இடத்தையும், லயோலா கல்லூரி 8வது இடத்தையும், சென்னை பிரசிடென்சி கல்லூரி அதாவது மாநில கல்லூரி 13வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. அடுத்து ஆராய்ச்சி நிறுவனங்கள் தரவரிசை பட்டியல்ல தமிழ்நாட்டுடைய சென்னை IIT 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. VIT 13வது இடத்தையும், அண்ணா பல்கலைக்கழகம் 17வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. அடுத்து இன்ஜினியரிங் கல்லூரி பட்டியல் தான் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அதுல டாப் 100 கல்வி நிறுவனங்கள்ல முதல் இடத்தை சென்னை IIT தான் தொடர்ந்து 9வது முறையா தக்க வச்சிருக்கு. திருச்சியில் இருக்க தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் அதாவது NIT 9வது இடத்துலயும், VIT 11வது இடத்துலயும், அண்ணா பல்கலைக்கழகம் 14வது இடத்துலயும் இருக்குது. இதே மாதிரி மேலாண்மை பிரிவு அதாவது மேனேஜ்மெண்ட் பிரிவுல சென்னை IIT 16வது இடத்துலயும், பார்மசி பிரிவுல ஊட்டி JSS பார்மசி கல்லூரி 4வது இடத்துலயும், SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் 11வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. அடுத்ததான் பல் மருத்துவம் அதாவது டென்டல் பிரிவுல சென்னையில் இருக்கிற சவிதா மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப அறிவியல் நிறுவனம் முதல் இடத்துலயும், SRM பல் மருத்துவ கல்லூரி 7வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. அடுத்து சட்ட பிரிவுல சவிதா மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப அறிவியல் நிறுவனம் 13வது இடத்துலயும், தஞ்சாவூர் சண்முகா கலை அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனம் 14வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. அடுத்து கட்டட பிரிவுல திருச்சி NIT 8வது இடத்துலயும், SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் 11வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. அடுத்து மருத்துவம் சார்ந்த தரவரிசையில அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் முதல் இடத்தையும், வேலூர் கிறிஸ்டியன் காலேஜ் 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அம்ரிதா விஸ்வ வித்யாபீடம் 8வது இடத்தையும், சென்னை மருத்துவ கல்லூரி 10வது இடத்தையும், சவிதா மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப அறிவியல் நிறுவனம் 12வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. அடுத்து நவீன மயமாக்கப்பட்ட பிரிவின் கீழ் வர 10 கல்வி நிறுவனங்கள்ல நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழகம் இடம்பெற்றிருக்குது. இதுல குறிப்பா த ஹிந்து நாளிதழ வெளியான செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா முழுக்க இருக்கிற டாப் 100 கல்வி நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த 18 கல்வி நிறுவனங்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. அதுல 6 மாநில பல்கலைக்கழகங்களும் 10 தனியார் கல்வி நிறுவனங்களும்
2 மத்திய கல்வி நிறுவனங்கள் அடங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. குறிப்பா இந்த 100 இடங்கள்ல பாரதியார் யூனிவர்சிட்டி 44வது இடத்தையும், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 55வது இடத்தையும், மெட்ராஸ் பல்கலைக்கழகம் 64வது இடத்தையும், அழகப்பா பல்கலைக்கழகம் 76வது இடத்தையும், பெரியார் பல்கலைக்கழகம் 100வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாமே மாநில அரசு சார்பாக நடத்தப்படுபவை. ஆக இதைத்தான் இந்து நாளிதழ் மேற்கோட்டிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒட்டுமொத்தமான தரவரிசை பட்டியல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த கல்வி நிறுவனங்கள் பல்வேறு முன்னணி இடங்களை வகிக்கிறது தான் ரொம்ப பெருமையா பார்க்கப்படுது. அரசு நிறுவனமா இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனமா இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தோட கட்டமைப்புகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணமாகத்தான் இந்த நிலைமையை நம்மளால அடைஞ்சிருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா ஓவரால் ரேங்கிங்ல சென்னை ஐஐடி முதலிடத்துல இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அதுவும் தொடர்ந்து 6வது முறையா முதலிடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. சென்னை ஐஐடியை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு, கற்றல் முறை, பிளேஸ்மெண்ட், அதுல வர புதிய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் முன்னணியில் இருக்கிறதுனால தான் இந்த இடத்த நம்மளால பெற முடிஞ்சது. சோ சென்னை ஐஐடியோட ஃபேக்கல்டிஸ் மற்றும் மாணவர்களுக்கு தான் இந்த பெருமை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததான் மாநிலங்களுக்குள்ள இருக்கிற பல்கலைக்கழகங்கள் வரிசையில அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடத்தை பிடிச்சிருக்கின்றது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் தொழில்நுட்ப கல்வியை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணா யூனிவர்சிட்டி உருவாக்கப்பட்டது. சோ எந்த நோக்கத்தாக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அண்ணா யூனிவர்சிட்டி முன்னெடுத்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொழில்நுட்ப கல்வியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால தான் இப்படி அண்ணா யூனிவர்சிட்டி முதலிடத்தை பிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மேலும் அரசு நிறுவனங்களை தாண்டி விஐடி, சவிதா கல்லூரி, எஸ்ஆர்எம் கல்லூரி அப்படின்னு தனியார் கல்வி நிறுவனங்களும் முன்னணி இடங்களை பிடிச்சிருக்கின்றது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். கல்வியில தனியார் பங்கும் வேணும் அப்படின்னு சொல்லி தான் தமிழ்நாடு முழுக்க தனியார் பல்கலைக்கழகங்கள், தனியார் கல்லூரிகள் உருவாக்குவதற்கான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த வகையில் இப்போ இந்தியா முழுக்க தரவரிசை பட்டியல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த தனியார் நிறுவனங்களும் பல முன்னணி நிலையில் இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னொரு பட்டியலும் ரொம்ப வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்குது. அது என்னன்னா, இந்த தரவரிசை பட்டியல்ல ஒவ்வொரு பிரிவிலும் தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் எத்தனை இடம் பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்குது. இந்த தரவரிசை பட்டியல இடம் பிடிச்சிருக்கிற மொத்தம் 926 கல்லூரிகள்ல 165 கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா கணக்கு போடும்போது இந்த தரவரிசை பட்டியல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் 17% இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு பிரிவுகளை பத்தி பார்க்கும்போது ஒட்டுமொத்த பிரிவுல 18 நிறுவனங்களும், பல்கலைக்கழகங்கள் பிரிவுல 22 பல்கலைக்கழகங்களும், கலை அறிவியல் கல்லூரிகள் பட்டியல்ல 37 கல்லூரிகளும், ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு பிரிவுல 9 கல்வி நிறுவனங்களும், மருத்துவ கல்லூரிகள் பிரிவுல 7 கல்லூரிகளும், பல் மருத்துவ கல்லூரிகள்ல 9 மருத்துவ கல்லூரிகளும், பொறியியல் கல்லூரிகள்ல 16 கல்லூரிகளும், மேலாண்மை கல்லூரிகள்ல 11 கல்லூரிகளும், பார்மசி கல்லூரிகள்ல 12 கல்லூரிகளும், மாநில பல்கலைக்கழகங்கள்ல 10 நிறுவனங்களும், கட்டிடக்கலை கல்லூரிகள்ல 6 கல்லூரிகளும், வேளாண் கல்லூரிகள் பிரிவுல 6 கல்லூரிகளும், சட்ட கல்லூரிகள் பிரிவுல 2 கல்லூரிகளும், புதுமையான கல்வி நிறுவனங்கள் பிரிவுல 2 நிறுவனங்களும் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த தரவரிசை பட்டியலில் இருக்கிற எந்த ஒரு பிரிவுகளை எடுத்தாலும் சரி, அந்த இடத்துல தமிழ்நாடு கல்வி நிறுவனங்களோட இடம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததா இருக்குது. அதைத்தான் இந்த வருஷத்துக்கான தரவரிசை பட்டியல் நமக்கு உணர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலம் அப்படிங்கிறது இன்னொரு முறை நிரூபணமாக இருக்கு. இதுல பல்வேறு இடங்களை பிடிச்சிருக்கிற கல்வி நிறுவனங்கள் இன்னும் தங்களுடைய பங்களிப்பை செலுத்தினா நாம இன்னும் பல்வேறு இடங்களுக்கு முன்னேறி செல்லலாம், நாம முதன்மையான இடங்களை பிடிக்கலாம் அப்படிங்கறதா எல்லாருடைய ஆசையாவும் இருக்குது. கல்விதான் சமூக நிலைகளை மாத்திர ஒரே ஆயுதம் அப்படின்னு உணர்ந்துகிட்ட அரசியல்வாதிகள் கடந்த நூற்றாண்டு காலமாகவே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கல்விக்காக பல திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது. இந்த திட்டங்களை எல்லாம் முறையா பயன்படுத்தி மாணவர்கள் முன்னேறணும் அப்படிங்கறதா எல்லாருடைய ஆசையாவும் இருக்குது. அதுக்கு உறுதுணையா பல்வேறு கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த தரவரிசை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய விஷயமா இருக்குது.